கணித்துக்குரிய அல்லாஹ்வினடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இந்த சொத்துடைய விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறான். ஒரு மனிதனுடைய சொத்து எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும், அது எந்த முறையிலே செலவழிக்கப்பட வேண்டும், அந்த சொத்துடைய பின்னால் வரக்கூடியவர்கள் யார் வாரிசாக வருவார்கள், அந்த சொத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நேரடியாக இதை பேசியிருக்கிறான். ஹதீதுகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ விடயங்களை எங்களுக்கு சொல்லி காட்டினாலும் வராதத்துடைய விடயத்தில், சொத்து பங்கீடுடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா நேரடியாக குர்ஆனில் தெளிவாக பேசியிருப்பது என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. எனவேதான் குர்ஆனுடைய ஒரு ஆயத்து இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை ஹாஃபில்கள் பாடமாக்குவதற்கு கூட சில நேரங்களில் சிரமப்படுவார்கள். அப்படியான ஒரு ஆயத்து தான் 2 ஆயத்துக்கள் இருக்கிறது. யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் என்று சொல்லக்கூடிய சூரத்து நிசாவுடைய 11வது 12வது 2 வசனங்கள். அல்லாஹு தஆலா இந்த வசனங்களில் ஒரு மனிதர் எவ்வாறு சொத்து பங்கீடு செய்ய வேண்டும், ஒருவருடைய மௌத்துக்கு பின்னால் அதற்கு வரக்கூடிய வாரிசுடைய உடைமைகள் அவர்கள் யார் யார் என்பதையெல்லாம் குர்ஆனில் அல்லாஹு தஆலா தெளிவாக வழங்கப்படுத்தியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொத்துடைய விடயத்திலும் அழகான முறையிலே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சொத்தை பொறுத்த மட்டில் இந்த பயானை கேட்கும் பொழுது நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்க வேண்டும் என்பதாக படித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இதனுடைய சில முறைகள் பயான் தெளிவாக விளங்காமல் இருக்கும். ஆனால் நாங்கள் கண்ணால காதால கேட்பதை விட சொல்வார்கள் உள்ளத்தால கேட்க வேண்டும், தெளிவாக விளங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சமீப காலங்களில் ஏராளமான மோசடிகள் இந்த சொத்துடைய விடயத்திலே நடக்குகின்றன. சொத்தை பொறுத்த மட்டில் யாரோ எடுத்துக்கொள்கிறார்கள், யாருக்கோ போக வேண்டிய சொத்து இருக்கிறது, யாரோ அபகரித்துக் கொள்கிறார்கள். சொத்தை அநீதமாக அநியாயம் செய்யக்கூடிய எத்தனையோ மக்களை நாங்கள் பார்க்கிறோம். சமீப காலங்களில் மட்டுமல்ல, இது காலகாலமாக பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு கருப்பொருள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் இஸ்லாத்துடைய முறைமையில் இந்த சொத்து பங்கீட்டை பற்றி சொன்ன மார்க்கத்திலேயே ஆகவும் சிறந்த மார்க்கமாக குர்ஆனும் ஹதீஸும் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இதனால்தான் அல்லாஹு தஆலா ஏன் இந்த ஆயத்தை இவ்வாறு இறக்கினான் என்பதை உலமாக்கள் கிதாபுகளில் எழுதியிருக்கிறார்கள். முதலாவது ஒரு காரணம், 3 விதமான காரணங்களுக்காக வேண்டி இந்த ஆயத்து இறங்கப்பட்டது. இதனுடைய சபபு நுசூல், இந்த ஆயத்து இறங்கியதற்குரிய காரணங்களை உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் சஅத் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி. அவர் சஅதின் மூலமாக, அவர் உஹது போரிலே கொல்லப்பட்டவர். அவருடைய சஅதின் மூலமாக தனக்கு பிறந்த 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பெண் பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய அந்த சொத்தை அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய சகோதரர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது சம்பந்தமான அறிவு கிடையாது, அல்லாஹ்வின் பக்கம் முடிவு வரும் வரைக்கும் நீங்கள் பொறுத்திருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். சஅத் ரலியல்லாஹுடைய மனைவியுடைய விடயத்திலே அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா இருக்கிறான், உங்கள் மக்களில் ஒரு ஆணுக்கு 2 பெண்கள் கிடைக்கும், ஒரு ஆணுக்கு 2 பெண்களுக்கு கிடைக்கும் பங்கு போன்று கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே நீண்ட விடயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாருக்கு எவ்வளவு பங்கு கிடைக்க வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத்து இறங்கின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஅத் இப்னு ரபியா ரலியல்லாஹுடைய மனைவியை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளில் 8 3 2 பங்கும் அல்லது சஅதுடைய மனைவிக்கு 8 1 பங்கும் கொடுங்க என்று சஅதுடைய சகோதரர்களை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு மனைவிக்கு போகக்கூடிய பங்கையும் அவருடைய பிள்ளைகளுக்கு போகக்கூடிய பங்கையும் தள்ளி ஏனைய பங்குகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆனுடைய இந்த வசனத்தை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே விளக்கம் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இரண்டாவது இந்த ஆயத்து இறங்கியதற்கு உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். ஹதீஸில் வருகிறது, புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனூ சலமா கூட்டத்தினரில் இருந்தார்கள்.
அவர்கள் ஒரு நாள் கடுமையான நோய்வாய்ப்பட்டார்கள். சொல்லுகிறார்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் என்னை அறியாத நிலையில் நான் வெளியில யாரு வாராங்க யாரு போறாங்க என்று அவர்களை பார்த்து கொள்ள முடியாத நிலைமையில் நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். இந்த நேரத்தில் ஹஜரத் அபூபக்கர் சித்திக், ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் என்னை பார்க்க வந்தார்கள். நான் அவர்களிடத்தில் வந்த பொழுது என்னிடத்தில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டாரிடத்திலே உது செய்ய தண்ணீர் கேட்டார்கள். தண்ணீர் கொடுக்கப்பட்டது. அந்த உது செய்து முடிந்ததற்கு பின்னால அந்த தண்ணீரை எடுத்து என் மீது தெளித்து விட்டார்கள். நான் அப்படியே எழுந்து பார்க்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்க்கிறீர்கள் என்னிடத்தில் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, அந்த சொத்துக்களை நான் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயத்தில் தான் நீங்கள் இந்த சொத்துக்களை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுதுதான் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான் என்பதை உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மூன்றாவது கட்டமாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணமான போது ஆண் வாரிசுகள் வந்து சொத்து முழுவதையும் எடுத்துக்கொண்டார்கள். அதாவது அப்துர் ரஹ்மான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி உம்மு கஹா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு சாபித்துக்கு பிறந்த 5 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு கொடுக்காமல் சொத்துக்களை எடுத்து சென்று விட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிட்ட பொழுது அவர்கள் அந்த விடயத்திலே தான் இந்த குர்ஆனுடைய ஆயத் இறங்கியது என்பதாக தஃப்சீர் இப்னு கதீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்றாலும் அதிகமான உலமாக்கள் ஆரம்ப கட்டத்திலே சொன்ன சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹுடைய விடயத்தில் தான் இந்த குர்ஆனுடைய ஆயத் இறங்கியது என்பதை அதிகமான உலமாக்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, எனவேதான் இந்த சொத்துடைய அடிப்படையில் இந்த இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முறை அல்லாத வேறொரு மதத்திலே இந்த முறை கிடையாது என்பதை பலர்களும் பல கிதாபுகளில் அவருடைய புத்தகங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஜி.சி. வெங்கடேஷ் சுப்ரா என்று சொல்லக்கூடிய இந்தியாவைச் சேர்ந்த மிக முக்கியமான ஒரு அறிஞர், பேராசிரியர், அவர் சொல்லும் பொழுது சொல்கிறார், என்ன தெரியுமா, இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட இந்த சொத்துரிமை, ஒரு மனிதர் மௌத்தாகினால் அதற்கு பின்னால அவருடைய சொத்து எந்த முறை பிரகாரம் போய் சேர வேண்டும் என்று இஸ்லாத்தில் நுணுக்கமாகவும் நல்ல அறிவாகவும் சொல்லப்பட்டதை விட வேறு எந்த மதத்திலேயும் அது இருக்க முடியாது என்பதை அவருடைய புத்தகத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இதே போல பல்வேறு வகையான விடயங்கள் இந்த வாரிசுரிமை விடயத்திலே வருகிறது. அதாவது ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய சொத்தை என்ன செய்ய வேண்டும்? ஆனால் ஒருவர் என்ன செய்கிறார், உயிரோடு இருக்கிற நேரத்திலே தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பங்கு வைக்கிறார் என்றிருந்தால் நம்முடைய காலத்திலே அதிகமாக இவ்வாறு நடப்பது உண்டு. அதாவது அவர் உயிரோடு இருக்கிற நேரத்தில் தன்னுடைய சொத்துக்களை பிள்ளைகளுக்கு எவ்வளவு, மூத்த பிள்ளைக்கு எவ்வளவு, இரண்டாவது பிள்ளைக்கு எவ்வளவு என்று அந்த சொத்துக்களை பங்கு வைப்பார்கள். இதை அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். உயிரோடு இருக்கிற நேரத்தில் ஒருவர் சொத்துக்களை பங்கு வைக்க முடியாது என்று அவர்களுடைய கருத்தை சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் காரணம் சொல்கிறார்கள், ஒருவர் சொத்தை பங்கு வைக்கும் பொழுது தனக்கு இல்லாமல் ஒருவர் சொத்தை பங்கு வைக்கிறார், தன்னுக்கு எடுத்துக்கொள்ளாமல் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நேரத்தில் இவருக்கு அநியாயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, உம்மா வாப்பாவுக்கு அநியாயம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த சொத்துக்கள் அனைத்துமே ஒருவருடைய மரணத்துக்கு பின்னால் தான் முடிவு செய்யப்பட வேண்டும் என்பதை எழுதியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருவர் மௌத்தாகிவிட்டார், அவருடைய மனைவி இருக்கிறார்கள், அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். பிள்ளை இருந்தால் சொத்துடைய பங்கு எவ்வளவு என்பதை இஸ்லாம் துல்லியமாக விவரித்திருக்கிறது. இதே போல பிள்ளைகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த கட்டத்தில் அவருடைய சகோதரர்கள் அந்த சொத்தினுடைய வாரிசுகளாக வருகிறார்கள். அந்த மையத்தினுடைய வாரிசுதாரர்களாக அந்த சொத்துடைய பங்குதாரர்கள் வருகிறார்கள்.
ஒருவர் கேட்கிறார், தான் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து வைத்த என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னுடைய சொத்தை எந்த தம்பிக்கு கொடுக்கணுமா, என் சாச்சாவுக்கு கொடுக்கணுமா, எந்த வாப்பாவுக்கு பங்கு இருக்குதா, எந்த வாப்பாட வாப்பாவுக்கு பங்கு இருக்குதா என்றெல்லாம் கேட்டால் இஸ்லாம் தெளிவாக விளங்கப்படுத்தது உங்களுடைய சொத்து யாருக்கு போய்த்து சேரும் என்பதை. கண்ணியமானவர்களே, இந்த கணக்குகளை சொன்னா எங்களுக்கே தலை குழம்பி போய்த்தரும். அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா இதை அழகான முறையில் தொகுத்து வைத்திருக்கிறான். உலமாக்கள்லையும் ஒரு சில உலமாக்கள் தான் இந்த சொத்து வாரிசுரிமை சொத்துடைய அடிப்படையிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு உதாரணமாக ஒருவர் மௌத்தாகிவிட்டால் நாங்கள் அந்த சொத்துக்களை பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன செய்வார்கள், ஒருவர் மௌத்தாகிவிட்டால் என்ன செய்வார்கள் சொன்னால் இவருடைய பெயரால இவருடைய சொத்திலிருந்து யாசின் கிதாபுகளை அடித்து கொடுப்பார்கள், குர்ஆனை அடித்து கொடுப்பார்கள், ஒரு மதரசாவுக்கு சாப்பாடு போடுவார்கள், 7 கத்தம் 40 கத்தம் இந்த கத்தமெல்லாம் ஓதி முடிப்பார்கள். உங்களோட ஊர்கள் எப்படியோ தெரியா, சில இடங்கள்ல வாப்பாட சொத்தை வச்சு ஒன்றுமே செய்ய இயலாது, வாப்பாட சொத்திலிருந்து ஒன்றுமே செய்ய இயலாது. உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த அளவுக்கு அழகாக சொல்லப்படுதுண்டா, ஒருவருடைய சொத்து அவர் மௌத்தாகிட்டாரே, இப்ப இவருடைய கஃன் துணி, இவருடைய கபரு வெட்டுறது, இவருடைய அண்டே அவருக்கு தேவையான அந்த ஜனாசாவுக்கு என்னென்னவெல்லாம் தேவையாக இருக்குமோ அதற்கு மாத்திரம்தான் அந்த சொத்துக்கள் இருந்து பயன்படுத்தலாமே தவிர அது அல்லாத வேற ஒன்றின் மூலமாக வேற ஒன்றுக்கு வேற ஒருவருடைய தேவைக்கு பயன்படுத்த முடியாது. கண்ணியமானவர்களே, ஏன் அது வராதத்துடைய சொத்தாக இருக்கிறது. எந்த அளவுக்கு குறிப்பிடுகிறார்கள் என்றால், பெரும் தங்க நாணயங்கள் வராதத்தாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மக்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள், அதை எடுப்பதற்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, 2 வாப்பா பாவித்து சென்ற 2 பிறண்டோளாக இருந்தாலும் அதுவும் வராதத்துடைய பங்கு என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். 5 கோடி நாங்கள் 50 ரூபாவா இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 50 ரூபாயும் அங்கே வராதத்தில் வாரிசுரிமை சொத்தாக பார்க்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வராதத்துடைய சொத்துக்களை யார் சாப்பிடுகிறார்களோ அது அவர்களுக்கு ஹராம். குர்ஆன் தெளிவாக விளங்கப்படுத்துதே. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகிறான். கண்ணியமானவர்களே, இதனால தான் சஹாபாக்கள்ல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இதை வலியுறுத்தினார்கள். அவர்களுக்கு இதை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ரொம்ப முக்கியமானதுதான் அந்த ஜனாசாவுடைய சொத்து அழகான முறையில் பங்கு பிரிக்கப்பட வேண்டும். இன்னொரு விடயம் இருக்கிறது, ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய அந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கிறது என்று சொன்னால் முதலாவது கட்டமாக கடன் நிறைவேற்றப்பட வேண்டும். அஹ்மது முஸ்லிமிலேயும் திருமிதிலேயும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மார்க்க போரில் ஷஹீதான ஒரு ஷஹீதுக்கு அல்லாஹு தாலா கடனை தவிர அனைத்து பாவத்தையும் மன்னித்து விடுவான். கடனை மாத்திரம் அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை. ஷஹீதுடைய அந்தஸ்துக்கு அல்லாஹு தாலா மன்னிக்கணும் எல்லாத்தையும், ஆனால் அல்லாஹ் கடனை மன்னிக்கிறது இல்லை. யார் எப்ப வாரிசுரிமை என்றால் இவர் மௌத்துக்கு பின்னால இவருடைய கடன் இருக்குதா என்பதை பார்க்க வேண்டும். கடன் எவ்வளவு இருக்குது? கடனுடைய விடயத்திலே உலமாக்கள் 2 விதமான கடனை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். முதலாவது ஒரு கடன் இருக்குது, அவருடைய அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் செலுத்த வேண்டிய கடன். ஒருவர் வாழ்நாளில் அவர்கிட்ட பணம் இருக்குது, சொத்து இருக்குது, செல்வம் இருந்தும் ஆனால் அவர் ஹஜ்ஜி செய்ய இல்லை, ஆனால் இவருக்கு ஹஜ்ஜி கடமை, ஆனால் அதை செய்யாமல் மௌத்தாகிட்டார் என்றால் அவருடைய பிள்ளைகள் யார் வாரிசாக வருகிறார்களோ இவர்கள் அவருடைய ஹஜ்ஜை அவருடைய பணத்தின் மூலம் செய்யலாம் என்பதை, அவருக்காகவே அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும் என்பதை எழுதி வைத்திருக்கிறார்கள். இதே போல அவருடைய அந்த கடனிலே ஒருவர் நோன்பு பிடிக்கவில்லை, அவருடைய வாழ்நாட்களில் நோன்பு பிடித்தது கிடையாது, அவருடைய நிலுவையில் நோன்பு இருக்கிறது, நோன்பு பிடிக்க வேண்டியிருக்கிறது என்றிருந்தால் அடுத்த வருடங்களில் நோன்புகளை நோக்கும் பொழுது அவர் அதற்குரிய ஃபிதியாவை இந்த வாரிசுரிமை இந்த பங்கிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னால் தான் வாரிசுகளுக்கு பங்குகள் பிரிக்கப்படும். ஆனால் இவருடைய கடனுடைய விடயம் முதலாவது பார்க்கப்பட வேண்டும். இரண்டாவது கடன் இருக்கிறது, மஹ்லூக்குகள் அடியார்களுக்கு சம்பந்தமான கடன் இருக்கிறது. உலகத்தில் வாழும் பொழுது வியாபாரம் செஞ்சாரு, அங்க
செக்குக்கு சல்லி போடணும், அவருக்கு காசு கொடுக்கணும், இப்படி கடனில் ஓடினவர் மௌத்தாகிட்டாரே. இப்ப இவருடைய சொத்துடைய விடயத்தில் முதலாவது கடன் நிறைவேற்றப்பட வேண்டும். உண்மையிலேயே இவருக்கு கடன் கொடுக்கப்பட வேண்டும். கடனுடைய விடயத்திலே பல்வேறு விடயத்தை உலமாக்கள் கிதாபுகள் எழுதி வைத்திருக்கிறார்கள். கடன் என்று வரும் பொழுது ஒன்று இவருடைய சொத்தில் இருந்து பங்கு எடுத்து நாங்கள் கடனை நிறைவேற்ற முடியும். உதாரணமாக 3 லட்சம் ரூபாய் வராதத்துடைய சொத்து இருக்கிறது என்று சொன்னால் 1 லட்சம் கடன் இருக்கிறது. 1 லட்சம் கடன் இருக்கிறது என்று சொன்னால் கடன் 1 லட்சம் போக 2 லட்சம் வாரிசு சொத்தாக மாற்றப்படும். அங்கே வாரிசுரிமை சொத்தாக ஆக்கப்படும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். உண்மையிலே ஒருவர் மௌத்தா போய்த்தாரே, ஆனால் இவருக்கு வாரிசுரிமை பெறுவதற்குரிய அந்த வாரிசுக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் சொத்து கிடையாது என்று வரும் பொழுது இந்த வாரிசுரிமை சொத்துக்கு யாரெல்லாம் தகுதியாக இருக்கிறார்களோ இவர்கள் தான் அந்த கடனுக்கு பொறுப்பு என்பதை உலமாக்கள் கிதாபுகளே குறிப்பிட்டிருக்கிறார்கள். வாரிசுரிமை ஒருவர் சொத்தை எடுக்கிறது மாத்திரமல்ல, வாரிசுரிமை கிடைக்கிறது. எனக்கு இவர் மூத்தாயிட்டாருண்டா எவ்வளவு சொத்து கிடைக்கும், வாப்பா மூத்தா போனா எங்களுக்கு எவ்வளவு சொத்து கிடைக்கும் என்று சந்தோஷத்தை விடவும் கண்ணியமானவர்களே அது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் கடனுடையவராக வாப்பா மூத்தாகிட்டாருண்டா அந்த வாப்பாவுடைய விடயத்தில் அவருடைய கடன் பிள்ளைகளுக்கு சேரும். பிள்ளைகளிடத்தில் யாரிடத்திலேயும் பணம் இல்லை, அவர்களும் சொத்து செல்வங்கள் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்றால் ஊரில் உள்ள செல்வம் படைத்தவர்களை நாடி அந்த கடனை நிறைவேற்ற வேண்டும் என்பதை உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவேதான் கண்ணியமானவர்களே, அல்லது அந்த கடனை யார் கடன் கொடுக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அந்த கடனை மன்னித்து விட வேண்டும் என்பதை கடனுடைய விடயத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள்.